ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுவழி சுடரே சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அபி கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வெற்றி நம்புறதுக்கே இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாரு. அதையே நினச்சி கூட அவர் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கார். சுடராக இருக்கட்டும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அன்பானவங்களாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்பை, அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம இத்தனை வருஷமாக நம்மளோட முட்டாள்தனத்தினால இழந்திருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம குழந்தை எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கா அந்த ஜெயிலில். எந்த தப்புமே பண்ணாமல், எந்த பாவமும் பண்ணாமல், அபிக்கு என்ன தலையெழுத்தா இந்த மாதிரி ஒரு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு? நம்மளை காதலிச்சு நம்ம கூட வந்ததை தவிர அபி என்ன தப்பு பண்ணா? ஏன் இந்த மாதிரி கடவுள் என்ன கண்மூடித்தனமாக இத்தனை நாள் வச்சுட்டு இருந்துட்டாரு? கர்ணாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் இதெல்லாம் நடத்துகிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் வெற்றிக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்ணா கிட்டே ஏதோ ஒரு தப்பு இருக்க போய் தான் அபியை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பாக இந்த கொலை வழக்கில் கர்ணா தான் முக்கிய பங்காளியாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வெற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஆதாரம் எதுவும் நம்ம கையில் இல்லாமல் நம்ம டைரெக்டாக இதை பற்றி பேச வேண்டாம், இப்படி யோசிக்கவும் வேண்டாம் அப்படின்னு தான் அவர் பொறுமையாக இருக்கார். ஆனால் கர்ணாவையும் சும்மா சொல்லக்கூடாது. அந்த திவாகர் கிட்ட சொல்லி என்ன அது, அதாவது அவங்க கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்க போய் தானே அவங்க கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு திவாகர் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவருமே ஒரு ஜூனியரை, அதாவது பிரபாகரன் கிட்ட புதுசாக சேர்ந்த ஜூனியரில் ஒரு ஆள் நம்மால் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆள் மூலமாக அந்த எவிடன்ஸ் என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டை சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து கர்ணா கிட்ட கொடுக்குறாரு திவாகர். அதை பார்த்துட்டு இதோட சாம்பல் கூட மிஞ்சக்கூடாதுன்னு எரிச்சிடுறாரு கர்ணா. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த எவிடன்ஸ் இருந்தால் தான் கேஸவே ரீஓப்பன் பண்ண முடியும். இது இல்லாட்டினா கண்டிப்பாக மறுபடியும் அபி ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். அதுவும் அவங்க செஞ்ச கொலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாமல் கேஸை ரீஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி ஆதாரங்களே இல்லாமல் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு தண்டனை இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதாவது அவளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நான் பீஸ் ஆக்கிடுறேன், மறுபடியும் வெற்றியை என் பக்கம் கொண்டு வர்றது எனக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம வெற்றி எங்கேயோ கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இவ்வளோ காலையில் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சுடர் வந்து கேட்குறாங்க. ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் அப்படின்னு. இன்றைக்கி இயரிங் இருக்குது, மறந்துட்டிங்களா? ஏதோ ஆதாரம்லாம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது சம்மந்தமாக தாண்டா போகிறேன், சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே இருந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சத்தமாக நம்ம அபி பேசுகிற சத்தம் கேட்குது. அப்புறம் நம்ம வெற்றி வெளியே இருந்து எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. அபி வந்துட்டு வெளியே வராங்க. பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு? நீ எந்த காரணத்துக்காகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கர்ணா கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, என்ன உளர்ற அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. அதாவது நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறது, உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு சேஃபாக நான் நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஏன் எது கூடவோ எடுத்து முடிச்சு போடுற, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கர்ணா வந்து அந்த எவிடன்ஸை ஆளை வச்சு தூக்கிட்டான். இப்போ அந்த எவிடன்ஸே இல்லாமல் நம்ம எப்படி கேஸை ரீஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்றாரு வெற்றி. நான் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன், பிரபாகரன் சாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரா எப்படி? அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, பிளான் பண்ணி தான் அந்த திவாகர் வந்து பிரபாகரன் சார்கிட்ட ஜூனியராக ஒரு ஆளை சேர்த்தி அவன் மூலமாக எல்லா எவிடன்ஸையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. கேஸ் சம்மந்தமாக நம்மக்கிட்ட இப்போ எந்த எவிடன்ஸும் கிடையாது. பொய்யா இந்த வழக்கை நம்ம தொடர ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி என் மேலே கேஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே மாதிரி என்னோட தண்டனை காலம் இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சும்மா எதுவும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, அப்படியெல்லாம் எதுவும் வராது அப்படின்றாரு வெற்றி. என்னமோ தெரியல, எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு அபி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போது அந்த எவிடன்ஸு பிரபாகரன் வேற எங்கேயும் சேஃபாக வைக்கலையா? எதுக்கு புதுசாக சேர்ந்த ஜூனியர் கிட்டலாம் அது தெரிகிற மாதிரி வச்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அபி கோவப்படுறாங்க. இல்லை, அதே பிரபாகரன் இடத்துல நானாக இருந்திருந்தா நானே தான் வேணும்னே கர்ணா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ என்ன பண்ண முடியும்? பிரபாகரன் தான் ஏமாந்துட்டாரு, அது எப்படியோ அந்த எவிடன்ஸ் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் உன்னால் பிரபாகர் கிட்ட சந்தேகப்பட முடியாதுல்ல அப்படின்னு அவர் நான் யாருன்னே தெரியாதப்போவே எனக்கு அவர் ஹெல்ப் பண்ண முன் வந்தார் சுடருக்காக. அதே மாதிரி நீ ஒன்றும் நல்லவன் கிடையாதுல்ல, நான் ஜெயிலில் போய் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு, என் குழந்தை கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே நீ தான் காரணம். நான் எப்படி உன்னை நம்ப முடியும் அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்காங்க. காலையில இவங்கிட்ட பேசி எதுக்குமா நேரத்தை வீணாக்கிக்கிட்டு, நம்ம அடுத்து என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம வெற்றி இருந்துட்டு நீங்க கோர்ட்டுக்கு போங்க, அதாவது அந்த எவிடன்ஸ் இல்லாட்டினா என்ன, சீக்கிரமாவே நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த சூப்பரான ஒரு எவிடன்ஸோட நான் வரேன் அப்படின்னு சொல்லி வெற்றி எங்கேயோ கிளம்புறாரு. உங்களுக்கு ஜுரம் இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சா அப்படின்னு. ஜுரத்தை பார்த்தா இன்னைக்கு இயரிங்ல உங்க அம்மா அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். என்னால் உங்க அம்மா அவமானப்பட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேலே உங்க அம்மா
எந்த காரணத்துக்காகவும் எந்த விதத்துலையும் அந்த கருணா கிட்ட தோக்கக்கூடாது. கருணா தப்பு பண்ணியிருக்கானா இல்லையாங்கிறத பற்றி நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆனால் உங்கள் அம்மா தப்பு பண்ணலை அப்படிங்கிறத நம்ம கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கான எவிடன்ஸை தான் தேடி போயிட்டுருக்கேன். நீங்கள் கோர்ட்டில் போங்க. எந்த பயமோ பதற்றமோ வேண்டாம். அவனுக்கு நீங்கள் பயப்படுறீங்க பதற்றப்படுறீங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை மட்டும் இன்டைரக்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. அது எப்படி அப்படின்ட்டு சண்முகம் கேட்குறாரு. இல்லை நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவனை கன்ஃபியூஸ் பண்ணோம். அது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் தான் அவனுக்கு. ஆனால் நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு அடுத்த ஸ்டெப் அவன் எதுவும் எடுக்காமல் இருப்பான். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எவிடன்ஸோட நான் கோர்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை எப்படி நான் நம்புறது அப்படின்னு அபி கேட்குறாங்க. என்னை நம்பு, இந்த ஒரு முறை என்னை நம்பு, அதுக்கப்புறம் எப்போவுமே நீ என்னை நம்புவ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்களும் அமைதியாக ஆயிடுறாங்க. சுடரும் கேட்குறாங்க. அவர் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு இல்லாமல் நம்ம வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக நமக்கு தேவையான எவிடன்ஸ் கேப்டன் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை அதாவது நம்ம சரளா தியா தரோடு இவங்க 3 பேரையும் இவங்களை தனியாக எப்படி சேஃப் இல்லாமல் விட்டுட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நான் வேணா என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு என் பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிடுறேன், அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி தனியாக அனுப்ப முடியாது, வாங்க நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன்னு அவங்க 3 பேரையும் அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு இவங்க 3 பேரையும் கோர்ட்டுக்கு போக சொல்கிறாங்க. அதுவும் பிரபாகரனை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிளம்பிட்டாரு. இவங்க எல்லாரும் கோர்ட்டில் போய் காத்துட்டு இருக்காங்க. கருணாவுக்கு மட்டும் அவ்வளோ கெத்தா வரவேற்போட வராருன்னு கூட சொல்லலாம். திவாகர் வந்து பிரபாகரனை விட இன்னும் சூப்பரான ஒரு லாயர் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. திவாகரை ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம். அதே நேரம் நம்ம பிரபாகரன் கிட்ட இருந்த எவிடன்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் நம்ம வெற்றி வர வரைக்கும் கேஸை அதாவது கொஞ்சம் நகர்த்த தானே செய்யணுமே தவிர நம்ம கேஸை அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி போயிடக்கூடாது. நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சாலே அது பெரிய மைனஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பிரபாகரன் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் திவாகரை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக இந்த கேஸை முடிச்சு அபியை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் அவரோட பிளானு. கர்ணா வந்து செம கெத்தா கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம அபி கர்ணாவை திரும்பி பார்க்கும்போது, என்ன நீ நினச்சா என்னனாலும் பண்ணியிருக்க முடியும் என்ன, ஆனால் இப்போ பார்த்தல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்டா அப்படின்னு அவங்க 2 பேரும் கண்ணாலேயே மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு அபிகிட்ட கேட்குறாங்க, ஏமும் கேப்டன் வந்துடுவார்ல அப்படின்னு. வந்துடுவாருன்னு நீ தானே சர்டிஃபிகேட் கொடுத்த, இப்போ என்கிட்ட கேட்குற அப்படின்ட்டு. அப்போ பார்த்து அபிநயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி ஓகேடு அபியும் போயிட்டு குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்க. முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு இப்போ கேட்டுக்கிட்டு அப்படின்னு பிரபாகரன் வந்து அப்ஜெக்ஷன் சொல்கிறாரு. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தப்போ அபி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கான காரணம் வெற்றியை நம்பி வந்தோம், வெற்றியை நம்ம தான் கொலை பண்ணோன்னு சொல்லிட்டான், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. அப்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியாது. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த குழந்தைக்காகவாவது நம்ம வாழணும் அப்படின்னு அபி அவங்களோட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம அபி சொல்லணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் நம்ம பிரபாகரன் இருந்துட்டு வேண்டாம் அதெல்லாம் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்க. பட் ஜட்ஜ் இருந்துட்டு அதெல்லாம் இல்லை அவங்க சொல்லட்டுங்கிற மாதிரி. இப்போ திவாகர் போய் அபியை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. அபி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லணுமா அப்படின்னு. ஆமாம் எல்லாத்தையும் சொன்னால் தானே என்ன நடந்துச்சு, நீங்கள் எவ்வளோ பதற்றமாக சொல்கிறீங்க, உண்மையை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா, அதுக்கான ஆதாரங்கள்ட்டு எல்லாத்தையும் எங்களால் கேட்க முடியும், கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும் அப்படின்றாரு. சரி ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு. இவர் எதுக்கு நடந்ததெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு கர்ணா பயப்படுறாரு. திரும்பி பார்க்குறாங்க திவாகர். அப்போது எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கும்போது, அதாவது சைகையிலே பேசிக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ திவாகர் அபிகிட்ட கேட்கும்போது, அன்னைக்கு நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்வதி அக்கா கிட்ட நல்லா தான் பேசிட்டு போனேன், அவங்களும் என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க. அது மட்டும் இல்லை கோவிலில் அவங்க குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு வர சொல்லி விபூதி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நான் கோவிலேருந்து வரும்போது இதோ இங்கே நிற்கிறானே இந்த கருணா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்றாங்க. சரி ஓகே இந்த கருணா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஹாலில் மாட்டி இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை பார்த்து நாளைக்கு உன்னோட கழுத்தில் மாலை தொங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எதுக்காக அப்படி சொல்கிறான்னு எனக்கு தெரியல, பதற்றத்தில் கையில் இருந்த பூஜை கூடையை கீழே போட்டேன் அப்படின்னு அங்கே ஸ்டார்ட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறாங்க. அந்த கத்தியில் உங்களோட கைவிழக வர்றதுக்கு காரணம் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதுனால தான் இல்லையா அப்படின்ட்டு திவாகர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் கோவமாக இருந்திருக்கீங்க, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும், ஒருவேளை அன்னைக்கு பார்வதியை கொலை செய்யப்படலை அப்படின்னா மிஸ்டர் கர்ணாவை நீங்கள் கொலை பண்ணியிருப்பீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அப்புறம் எதுக்கு கத்தியில் உங்களோட கைரேகை பதிஞ்சது, ஸோ அந்த கத்தியை நீங்கள் எடுத்திருக்கீங்க, இல்லாட்டினா உங்கள் கைரேகை பதியாதுல்ல அப்படின்றாங்க. நான் கத்தி அதுக்கு முன்னாடியேவும் எடுத்தேன், பார்வதி அக்காவோட வயிற்றுல இருந்தும் எடுத்தேன் அப்படின்னு. சரி ஓகே அந்த நேரத்தில் பதற்றத்தில் அவங்க வயிற்றுல இருந்து
இருந்து கத்தியை கை தொட்டு எடுத்துட்டீங்க, அது ஓகே. ஆனால் அந்த கத்தியில் உங்கள் கைரேகை தவிர வேறு யாரோட கைரேகையும் இல்லை. அப்போது நீங்கள் கர்ணாவை கொலை பண்ணுறதுக்காக தானே அந்த கத்தியை கையில் எடுத்திருக்கீங்க. நீங்கள் கர்ணாவை கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆக பார்த்துருக்கீங்க. அவரை உங்களால் எதுவும் பண்ண முடியலங்கிறதுனால பார்வதியை கொலை பண்ணியிருக்கீங்க, கரெக்டா அப்படின்னு திவாகர் கேட்குறாரு. சூப்பரில் அப்படின்னு கர்ணா உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல, நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறது எதையுமே நம்புற மாதிரி இல்லை, ஆரம்பத்திலே நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு தான் தோணுது. அந்த கத்தியில் உங்கள் கைரேகை எதுக்கு பட்டுச்சுன்னு கேட்டால் நீங்களே சொல்கிறீங்க, நான் கர்ணாவை அட்டாக் பண்ணுறதுக்காக அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கத்தி எடுத்தேன்னு. ஒருவேளை அன்னைக்கு கர்ணா மட்டும் தப்பிக்காமல் இருந்திருந்தா கொன்று இருப்பீங்கள்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், பார்வதி அக்காவோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தா அவன் என் கையில் கிடச்சிருந்தா நான் கொன்று இருப்பேன் அப்படின்னு நம்ம அபி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுடுறாங்க. ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி வந்து எல்லாரையும் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. என்ன இது, இங்கே குற்றவாளி கூண்டில் நின்றுக்கிட்டு கொன்று இருப்பேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கோவப்படுறாங்க. சாரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அபி. அதுக்கப்புறம் சரி, இந்த கோர்ட்டில் நீங்கள் கேஸ் அப்பீல் பண்ணியிருக்கீங்க, இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்திருக்கும், அதுவும் உங்களுக்கு சாதகமாக. அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அபி சொல்கிறாங்க, இல்லை மேடம், இந்த கேஸில் முக்கியமான ஒரு விஷயமே பார்வதி அக்கா இறந்ததுக்கு காரணம் அவங்க கத்தியால் குத்தப்பட்டது தான் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. பட் அது உண்மையானது கிடையாது. அவங்க உண்மையாகவே இறந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் என்கிட்ட இருக்கிற ரிப்போர்ட் அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் கத்தியால் குத்துனேன்னு சொல்கிறாங்கல்ல, ஒருவேளை நான் கத்தியால் குத்தியிருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துருக்காங்க. அவங்க சாகிறதுக்கு நான் காரணம் இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. அதாவது அவங்க பாய்சன்னால தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க, உங்ககிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆதாரம் என்னாச்சு, சப்மிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஜட்ஜு கேட்கும்போது நம்ம பிரபாகரனும் அபியும் ஒருத்தர் திருன்னு பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் இல்லை, அதுதான் கர்ணா உரு தெரியாமல் அழிச்சிட்டாரே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியெல்லாம் அப்படி எஸ்கேப் ஆக முடியாது. கோர்ட்டோட ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா, நீங்களுமே லாயருக்கு தான் படிச்சுட்டு இருக்கீங்க. என்ன மிஸ்டர் பிரபாகரன், இதுதானா நீங்கள் கேஸ் நடத்துகிற லட்சம் அப்படின்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை மேடம், என்கிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சு, அது மிஸ் ஆயிடுச்சுன்னு. எப்படி ஒரிஜினல் ரிப்போர்ட்டு ஒரிஜினல் ஆதாரம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது நீங்கள் ஒரே காப்பி தான் வச்சுருந்தீங்களா, அதுக்கான எக்ஸ்ட்ரா காப்பி எதுவுமே நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலையா? கண்டிப்பாக இருக்கணும்ல, அட்லீஸ்ட் ஃபோனில், லேப்டாப்பில், சிஸ்டம்லன்னு எதுலையாவது நீங்கள் அதை ஃபீட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம்ல அப்படின்றாங்க. அப்போ தலை குனிஞ்சு நிற்கிறாரு நம்ம பிரபாகரன். சரி ஓகே, நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ரீஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எவிடன்ஸ் ஏதாவது ரெடி பண்ண முடியும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க போல இருக்கு, அது முடியாதுன்னதும் இந்த மாதிரி வந்து நிற்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்க ஏதோ எழுத போகிறாங்க. அதாவது ஒரு நிமிஷம் அப்படின்னு வெற்றி உள்ளே வராரு. நீங்கள் யார் அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாங்க. என்ன, அதாவது அனுமதி இல்லாமல் உள்ளே வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு, இந்த கேஸ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன எவிடன்ஸ் வேணுமோ அதுவே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இது வந்து ஏற்கனவே அபியும் பிரபாகரனும் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, தஞ்சாவூரில் யாரோ அந்த டாக்டரோட கூட ஒர்க் பண்ணவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னு அவங்க கிட்ட போய் பேசி இந்த கேஸ் டீட்டெயில் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்களோட ஒரிஜினல் அட்டாப்சி ரிப்போர்ட்டை திரும்பவும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு நம்ம கர்ணாவுக்கும் திவாகருக்கும். அது மட்டும் இல்லை மேடம், என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்குது. நிஜமாவே பார்வதி அக்காவை கொலை பண்ணது இந்த கர்ணா தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்றாங்க. அது என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தியாவும் தருணும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அதாவது சரளாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போது சுடரும் வராங்களோடு நினச்சி அவங்க பையை கையில் வச்சுட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்லைன்னு கூடவே எடுத்துகிட்டு போனாங்க. இந்த பையை சுடர்கிட்ட கொடுத்துருங்க, அவளோட பேகை யார் எடுத்தாலும் அவளுக்கு பிடிக்காதுன்னு தருண் கொடுத்தாரு. அதை பார்க்கும்போது தான் பார்வதியோட டைரி அதில் கிடச்சிச்சு, அதாவது ஜெயில் பேக்கில். அந்த டைரியில் இருக்கிறத படிச்சிடுறாரு. அதில் தான் தெளிவாக நம்ம என்னோட சாவுக்கு காரணம் கர்ணா தான் அப்படின்னு போட்டிருக்கே. அது மட்டுமா, அதில் கர்ணா கிட்ட மகேஷை ஒப்படைக்க அப்படின்னு ஸ்வேதாவுக்கு சொல்லியிருக்காங்க. குழந்தைய ஸ்வேதா கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அபிக்காக தான் இந்த எழுத்துக்களை எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அபி எப்படி கொலை பண்ணியிருக்க முடியுங்கிறது தான் நம்ம வெற்றி பிரபாகரன் கிட்ட சொல்லி வாதாட சொல்கிறாங்க. இதை பிரபாகரனும் வாதாடுறாரு. அதுக்கப்புறம் கர்ணாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட சில கிராஸ் கொஸ்டின்லாம் நம்ம பிரபாகரன் கேட்குறாரு. திவாகர் தடுமாறுறாரு, தவிக்கிறாரு. பட் அவர் எதுவும் பேசக்கூடாதுன்னு ஜட்ஜு சொல்லிட்டாங்க. அதனால தான் பிரபாகரன் அவரை ரொம்ப ஈஸியாக உண்மையை ஒத்துக்க வச்சுட்டாரு.
ஸோ ஃபைனலி கர்ணா தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கோர்ட்டில் நிரூபித்த மாதிரி ஆயிடுச்சு. அபியை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க, கர்ணாவை அரெஸ்ட் பண்ணுறதாகவும் சொல்லிட்டாங்க. இது வந்து ஃப்ளாஷ் நியூஸாக வந்துட்டுருக்கு. நம்ம ஸ்வேதா இதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க சூழ்ச்சி பண்ணாங்களா இல்லை நிஜமாவே கர்ணா தான் இதை பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குமே குழப்பமாயிருச்சு. மகேஷ் இருந்துட்டு இல்லை இதில் ஏதோ தப்பு இருக்குது, வேறு ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பதற்றமாகறாங்க. கர்ணாவை அரெஸ்ட் பண்ண சொல்லி நியூஸில் வந்ததை பார்த்துட்டு நம்ம வெற்றி பயங்கர சந்தோஷமாகவும் இருக்காரு. கர்ணாவை பார்க்கும்போது கோவமாக பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் நம்ம கர்ணா வந்து வெற்றியை பழிவாங்கிற எண்ணத்துக்கு ஏற்கனவே அப்படி தான் இருந்தார், போட்டு தள்ளணும்னு. அவரால் எதுவும் பண்ண முடியல வெற்றியை. இப்போ திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டாரு. ஏற்கனவே திவாகருக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு கர்ணாவோட சொத்துல பாதின்னா நம்ம கோட்டீஸ்வரன். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அது பாவமாக இருக்கட்டும், தப்பாக இருக்கட்டும், இல்லீகலாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் கர்ணாவை இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க வைக்கணும்னு நினச்சாரு. ஆனால் சின்ன விஷயத்தில் நம்ம கர்ணா வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான். ஆனால் இவங்க நினச்சாலும் அப்பீல் பண்ண முடியும். அது பார்வதியோட கையெழுத்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க இந்த டைமில் இறந்துருக்காங்க, இதுன்னு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டையும் அந்த டைரியில் இருக்கிறதையும் மிக்ஸ் பண்ணி அவங்க ஏதாவது சொதப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே பண்ணாலும் கூட அபி கொலை பண்ணலை அப்படிங்கிறதுக்கு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் போதும். பட் அபி எதுக்காக அந்த கைரேகை வந்து அந்த கத்தியில் இருந்துச்சு, அதுக்கான எக்ஸாக்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது எவிடன்ஸோடு அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் உள்ள நுழைச்சோ இல்லை அந்த மாணிக்கம் வந்து கர்ணாவுக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் உண்டு. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.